He was elected unopposed last month with the backing of the DMK-led alliance, marking MNM's first representation in the upper house since its inception in 2018. Kamal Hassan's nomination was part of a pre-election understanding between MNM and DMK, following MNM's support for the alliance in the 2024 Lok Sabha polls. His entry into parliament is expected to bring a fresh voice to national politics rooted in transparency and governance reform. Ahead of his oath, Kamal Hassan met longtime friend and fellow Tamil cinema icon Rajinikanth, sharing the moment as a symbolic beginning to his new political journey. அனுபவம் வந்திருப்பதாக நான் நினைத்துக் கொள்கிறேன். அதற்கு நன்றி. முதலில் உங்கள் வாழ்த்துக்களுடன், மக்களின் வாழ்த்துக்களுடன் அங்கே உறுதிமொழி எடுக்கவும் என் பெயரை பதிவு செய்யவும் சொல்கிறேன். இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், இந்தியனாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மரியாதையும் கடமையும் நான் செய்ய போகிறேன் என்பதை பெருமையோடு தான் சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம். கன்னி பேச்சு எதை மையப்படுத்தி இருக்கு? அது இப்போ சொல்லக்கூடாது, அங்கே தான் பேசணும். சில விஷயங்கள் இங்கே பேசுகிற மாதிரி அங்கே பேசக்கூடாது, அங்கே பேசுகிற மாதிரி இங்கே பேசக்கூடாது. அங்கே தெரியும், என் பயணத்தை பார்த்து கவனிச்சிங்கன்னா நல்லா புலப்படும். நீங்கள் அம்மா ராஜலட்சுமி அம்மா ஆதர ஆசியோட முதல்வரின் கருணையோடு இருக்கு. நான் பேசுறேன், நீங்க பேசுறீங்களா? நான் அதை பற்றி தான். முதலில் நீங்கள் செய்தி சேகரிக்க மட்டும் வரவில்லை, என்னை வாழ்த்தி அனுபவம் வந்திருப்பதாக நான் நினைத்துக் கொள்கிறேன். அதற்கு நன்றி. முதலில் உங்கள் வாழ்த்துக்களுடன், மக்களின் வாழ்த்துக்களுடன் அங்கே உறுதிமொழி எடுக்கவும் என் பெயரை பதிவு செய்யவும் சொல்கிறேன். இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், இந்தியனாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மரியாதையும் கடமையும் நான் செய்ய போகிறேன் என்பதை பெருமையோடு தான் சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம். கன்னி பேச்சு எதை மையப்படுத்தி இருக்கு? அது இப்போ சொல்லக்கூடாது, அங்கே தான் பேசணும். சில விஷயங்கள் இங்கே பேசுகிற மாதிரி அங்கே பேசக்கூடாது, அங்கே பேசுகிற மாதிரி இங்கே பேசக்கூடாது. இந்த 6 ஆண்டு பயணம் எதை நோக்கி சார் இருக்க போகுது? அங்கே தெரியும்.